ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அட்டைனோ சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் டைம் அண்ட் ஒர்க் மாதிரி எப்படி இந்த பைப் அண்ட் சிஸ்டம் கொஷின் வந்து சால்வ் பண்ணலான்னு பார்க்க போகிறோம். ஸோ பேசிக்காக ரெண்டுக்கு இருக்க டிஃப்ரென்ஸ் வந்து சிங்கிள் தான். அங்கே வந்து ஒர்க் எல்லாமே பாசிட்டிவ் எஃபிஷியன்சியில் இருக்கும். இங்கே வந்து டேங்கை ஃபில் பண்ணுற பைப்போட எஃபிஷியன்சி வந்து பாசிட்டிவில் இருக்கும். டேங்கை எம்டி பண்ணுற பைப்போட எஃபிஷியன்சி வந்து நெகட்டிவில் இருக்கும். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஸோ இப்போ வந்து கொஷின் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஏ வந்து ஒரு டேங்கை எம்டிலேருந்து ஃபில் பண்ணணும்னா 16 ஹவர் எடுத்துப்பான். ஸோ அதே வந்து பின்ற பைப் வந்து டேங்கை ஃபில் பண்ணணும் அப்படின்னா 24 ஹவர்ஸ் எடுத்துக்கும். அதே இது சி வந்து ஃபுல்லாக இருக்க டேங்கை எம்டி பண்ணணும் அப்படின்னா 40 ஹவர்ஸ் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த 3 டேங்க்கையுமே ஒரே டயத்தில் வந்து ஓப்பன் பண்ணிடுறாங்க. ஸோ இது ஓப்பன் டுகெதர். ஆனால் ஏவை மட்டும் 8 ஹவர்ஸ் அப்புறம் வந்து க்ளோஸ் பண்ணிடுறாங்க அப்படின்னா ஸோ அந்த ரிமைனிங் டேங்க் வந்து எவ்வளோ நேரத்தில் ஃபில் ஆகும்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு சால்விங் மெத்தட் வந்து என்னதுன்னா நம்ம எஃபிஷியன்சி வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இண்டிவிஜுவல் எஃபிஷியன்சி மாதிரியே இருக்குது. ஸோ ஏ வந்து 16, பி வந்து 24, சி வந்து 40 ஹவர்ஸ்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து போட்டுக்கணும். தென் வந்து இதுக்கு எல்சிஎம் எடுக்கணும். ஸோ இதில் பிக்கர் நம்பர் என்னது 40யோட மல்டிப்பிளில் போய்கிட்டே இருக்கிறப்ப எந்த ஒரு நம்பர் வந்து 24, 16 ரெண்டு நம்பரும் வந்து டிவைட் பண்ணுதோ அந்த நம்பர் தான் எல்சிஎம். ஸோ இது வந்து 40, 80, 120 அந்த மாதிரி போகிறப்ப 240 தான் வந்து 16ஆலையும் டிவைட் ஆகும், 24ஆலையும் டிவைட் ஆகும். ஸோ நம்மளுக்கு டோட்டல் ஒர்க் வந்து 240. அது டைம் அண்ட் ஒர்க்கில் பார்க்குறப்ப. அப்போ இங்கே வந்து டோட்டல் கெப்பாசிட்டி வந்து 240. இந்த 240ன்றது வந்து லிட்டரை குறிக்காது, லைக் 240 பார்ட் ஆஃப் த டேங்க். ஸோ டேங்க்கை வந்து 240 பார்ட்ஸாக வந்து பிரிச்சுக்கிறாங்க. ஃபஸ்ட்டு பார்ட் ஃபில் ஆகுது, செகண்ட் பார்ட் ஃபில் ஆகுது, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 240 பார்ட்ஸாக வந்து பிரிச்சுக்கிறாங்க. ஸோ இப்போ ஏபிசி மூணு பைப்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ இப்போ 240/16 போட்டோம்னா நம்மளுக்கு 15ன்ற ஏவோட எஃபிஷியன்சி வந்து கிடச்சிரும். அதே மாதிரி 240/24 போட்டோம்னா பியோட எஃபிஷியன்சி 10 கிடச்சிரும். அடுத்து 240/40 போட்டோம்னா சியோட எஃபிஷியன்சி 6 கிடச்சிரும். ஏன் சிக்கு மட்டும் மைனஸ் போட்டிருக்கோன்னா அது வந்து எம்டி பண்ணுது. ஸோ டோட்டல் வந்து 19. ஸோ பேசிக்காக இங்கே எல்லோரும் பண்ணுற மிஸ்டேக். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ எல்லோரும் பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா, ஸோ ஏ மட்டும் வந்து 8 ஹவர்ஸ் தான் வேலை பார்க்குறா அப்படின்றதுனால 8 ஹவர்ஸ் தான் அந்த ஏவோட பைப் இருக்குன்றதுனால ஸோ ஏவோட எஃபிஷியன்சி 15. ஸோ 15 × 8 வந்து 120. அப்போ அது மட்டும் 120 பார்ட்டை ஃபில் பண்ணிடும். மிச்சம் வந்து 120 இருக்கும். அப்போ அந்த 120 வந்து நம்ம வந்து மிச்சம் இருக்க என்ன எஃபிஷியன்சி பியும் சி அந்த எஃபிஷியன்சி வச்சு போட்டு ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பட் வந்து அப்படி கண்டுபிடிச்சோன்னா நம்ம ஃபைனலாக வந்து அந்த கடைசி அந்த 8 ஹவர்ஸே சேர்த்து வந்து நம்ம பண்ணணும். ஏன்னா அந்த ஸ்டார்டிங் 8 ஹவர்ஸ் வந்து ஏபிசி 3 பேர் சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி குழப்பிக்காமல் இது எப்படி சிம்பிளாக பண்ணணும்னா, கொஷினில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, எல்லாருமே ஓப்பன் டுகெதர் பட் ஏ க்ளோஸ் ஆஃப்டர் 8 ஹவர்ஸா. அப்போ ஏபிசி 3 பேரும் 8 ஹவர்ஸ் வந்து வேலை பார்க்குறாங்க. அது வந்து நம்மளுக்கு கன்ஃபார்ம். அப்போ ஏபிசி 3 பேரோட எஃபிஷியன்சி என்னது 19. ஸோ அப்போ ஏபிசி 3 பேர் வந்து 8 ஹவர்ஸ் வந்து ஒர்க் பண்ணுறாங்களா. அப்போ ஏபிசியோட கம்பைன்ட் எஃபிஷியன்சி வந்து 19. ஸோ அவங்க வந்து 8 ஹவர்ஸ் ஒர்க் பார்க்குறாங்க அப்படின்னா 152 பார்ட்ஸ் வந்து ஃபில் ஆகிருக்கும். அப்போ 240ல் 152 பார்ட்ஸ் வந்து ஃபில் ஆயிடுச்சுன்னா ரிமைனிங் இருக்கிறது வந்து 88 பார்ட் இருக்குது. அந்த 88 பார்ட்டை யார் பார்ப்பாங்கன்னா பி அண்ட் சி மட்டும்தான் பார்ப்பாங்க. ஸோ பிக்கு வந்து +10, சிக்கு வந்து -6. ஸோ டோட்டல் எஃபிஷியன்சி ஆட் பண்ணோன்னா 4 வரும். ஸோ 88/4 போட்டோம்னா நம்மளுக்கு 22 ஹவர்ஸ் டேரெக்டாக ஆன்சராகவே கிடச்சிரும். ஸோ இதுக்கப்புறம் வந்து குழப்பிக்க தேவையில்லை. பட் இதுவே நம்ம முன்னாடியே வந்து சியோட ஒர்க்கை மட்டும் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா அது டோட்டலாக தான் கிடைக்கும். ஸோ டோட்டலாக வந்து 30 ஹவர்ஸ் அப்படின்னு கிடைக்கும். ஆனால் நம்மளுக்கு ரிமைனிங் ஒர்க் மட்டும்தான் ஃபில் ஆகும்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஏபிசி ஸ்டார்டிங்லேருந்து பார்த்துருக்காங்க, இது பிசி வந்து ஸ்டார்டிங்லேருந்து பார்த்துருக்காங்க. ஸோ அப்படின்றப்ப இங்கே 8 மைனஸ் பண்ணணும். சம்டைம்ஸ் வந்து இதை மறந்துடும். ஸோ எப்போவுமே வந்து ஏபிசி 3 பேர் அந்த 3 பைப்பும் ஒர்க் பண்ணியிருக்கு அப்படின்னா ஃபஸ்ட்டு அதோட ஒர்க்கை கண்டுபிடிச்சி டிவைட் பண்ணிட்டு ஸோ ரிமைனிங் எவ்வளோ இருக்குன்னு டேரெக்டாக கண்டுபிடிச்சி டேரெக்டாக ஆன்சர் போடுறது தான் பெஸ்ட்டு சொல்யூஷனாக இருக்கும். ஸோ டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.